எனக்கு காட்டி என்மன பரப்பினுள்ள உண்மையை வடிவங்காட்டி உலகரி ஞானங்காட்டி உண்மையின் அறிவினாலும் பிறந்திடச் செய்த அந்நிய தமிழை உங்கள் அடிமலை முடியும் என்று நான் இந்த பாட்டை பாடுவதற்கு காரணம் வழக்கமாக இது தமிழ் வழக்கமாக பாடுவேன். வேற ஒன்று என்னையே எனக்கு காட்டணும், என்னை யார் என்று நான் சொல்லிப்படுத்த வேண்டிய அவசியம் வந்திருக்கு. முதல்ல இந்தியாவுக்கு வரையறை பண்ண வேண்டும். இந்தியா என்றால் நமக்கு தெரிஞ்சது டெல்லியிலேருந்து டெல்லி, கல்கத்தா, பம்பாய், சென்னை, நாகப்பூர் இப்படி சில ஊர் தான் நிற்கிறோம். இந்தியா ஒரு பரந்துபட்ட உலகத்திலேயே 2வது 3வது மக்கள் தொகை கொண்ட நாடுன்னு சொல்லுகிறார்கள். இப்போ இந்த நாட்டுடைய பரந்த நிலையில பார்க்கிற பொழுது பல்வேறு மொழிகள் பேசப்படுகின்றன. இந்தி வேற, இந்துஸ்தானி, உருது, அசாமி, குஜராத்தி, பெங்காலி, கன்னடம் இப்படி எல்லாம். இந்த இந்திய மொழிகள் சொல்லுகிற போது 2 வகையா பிரிக்க வேண்டும். அமைந்திருக்க இயல்பு. இந்தியாவுடைய அமைப்பு முறை உங்களுக்கு தெரியும். இமயமலை, விந்திய மலை, அதற்கு மேற்கே பொதிக மலை. இந்த விந்திய மலைக்கு தெற்கே இருக்கிற தட்சிண பீடம் ஒன்று பிளாட்டோ என்று பெயர். இந்தியாவிற்கு தெற்கே இருக்கின்ற பகுதி தட்சிண பூமி. அந்த இந்தியாவுக்கு தெற்கே இருக்கின்ற தட்சிண பீடபூமி என்ற பகுதியில் வாழ்கின்ற மக்களுடைய நாகரிகம், பழக்க ஒழுக்கங்கள் முதலியவற்றிற்கும், இந்திய மலைக்கு வடக்கே இருக்கின்ற மக்களுடைய பழக்க வழக்கங்கள், நாகரிகம் முதலியவற்றிற்கும் சற்றே வேறுபாடு உண்டு. உண்பதும் உடுப்பதும் உறங்குவதும் பணியாற்றும் ஒரு மாதிரியாக இருந்தாலும் அவளுடைய மனப்போக்கும் ஒழுக்க நெறிகளும் வெவ்வேறு, நம்முடைய ஒழுக்க நெறிகளும் வேறு. இப்போ 2வது இந்திய மலை சொல்லுகிறேன், அதற்கு தெற்கே சொல்லுகிறோம். அதற்கு தெற்கே வருகிற பொழுது கூட நமக்கு ஆந்திரத்தோடு ஆந்திரா, கன்னடம், மலையாளம் இதை ஒட்டி இருக்கின்ற ஒரு நாகரிக பண்பாடு வேற. இந்திய மொழி தான், இந்த நாடு தான் அது. தமிழகத்தை ஒட்டி பிறந்த அவைகள் எல்லாம் எட்டி இருக்கின்ற இடம் வேறு, ஒட்டி இருக்கின்ற இடங்கள் வேறு. தெலுங்கிலேயும் கன்னடத்திலேயும் மலையாளத்திலேயும் பருப்பகுதி பல சொற்கள் தமிழினுடைய அடிப்படை குறிப்பார்கள். படிஞ்சாயிரு என்று பரஞ்சா என்ன சொல்லுற மலையாளத்தில், பறைதா சொல்லுதல். படிஞ்சாயின்னா என்ன சூரியன். எனவே தமிழ் தான். தமிழ்லேருந்து பிரிந்த மொழிகளா சொல்லுவார்கள். நான் அதை சொல்ல விரும்பவில்லை. தமிழுடைய அடிப்படை கூறுகளை தன்னகத்தை பெற்றிருக்கின்ற ஒரு பகுதி இந்த 4. சாதாரண சொன்ன நாம் உண்பதும் உடுப்பதும் உறங்குவதும் தமிழகத்திலே இந்த ஒரு பழமையிலே முறை மாற்றமில்லை. ஆனா நம்முடைய நாகரிகம் கிராப் வச்சுக்கிறது, மற்ற இது பண்றதுலாம் இப்போ நாகரிகம் சேர்த்து கொண்டோம் இல்லையா, அது போலதான். அது இந்த இந்திய மொழி என்கிறது நான் சொல்ல பகுதிக்காக சொல்லுகிறேன். இந்தியத்திற்கு தெற்கே இருக்கின்ற பகுதியில் இருக்கின்றவை ஆந்திரா எல்லை வரையிலும் ஒரு பகுதி வரும், ஒரு மாற்றம் இருக்கும். ஆந்திரத்தோடு ஹைதராபாத் ஒட்டி இங்க கடற்கரை கன்னியாகுமரி வரையிலும் ஒரு தொழில் இருக்கும். இது ஒரு பகுதி இந்திய மொழியில் பேசுகின்ற மொழி. இவற்றினுடைய இந்த பகுதியில் மொழிகளிலே இந்த 4லேயும் தமிழ் மொழியுடைய அடிக்கூறுகள் சொற்கள் வேறு சொல் இருக்கும். அது வடக்கே போகிற போது பம்பாய், மகாராஷ்டிரா, கல்கத்தா, வங்காள மொழி, குஜராத் மொழி, உருது மொழி, அந்த மொழிகள்லாம் வடக்கே இருக்கின்றன. ஆக அந்தந்த மொழிக்கு தனித்தனி இலக்கியமும் இருக்கும், அதெல்லாம் உண்டு. அந்த வகையில இங்க பேசுகிற பொழுது இப்ப வடக்கே இருக்கின்ற ஒரு மொழியில சகோதரி கொடுத்துருக்கு அஸ்ஸாம் மொழியை பற்றி பேச போகிறார்கள். கொஞ்சம் சத்தியம் மாறுபட்டிருக்கோம். அம்மா பேச போகும்போது இங்க மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாடிய மனோமணி சுந்தரம் பிள்ளை பாடிய மனோமணியத்தில் நீராஜத்தை பற்றி பேச போகிறார்கள். இது ஒன்று ஒற்றிய செய்திகள் என்பதற்கு முன்னதாக இங்கே நான் சொல்ல விரும்புவது, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நீங்களாம் தொல்காப்பியம் படித்திருப்பீர்கள். எல்லாரும் துறை படிக்க முடியாது. வரவேடன் தென்பும்படி 1000 தமிழ் கூறு நல்லுணத்து வழக்கும் சொல்லும் பொருளோ நாடு செந்தமிழ் சிவனியை இயற்கையுடன் ஒரு சொல்வது. செந்தமிழ் நிலவு இயற்கை என்று சொன்னால் செந்தமிழோடு சேர்ந்த ஒரு 12 நாடுகள். தென்பாண்டி குற்றம் குடங்கற்கா வெண்பொழி பண்டி அரு அதன் வடக்கு நன்றாய சீதமலாடு புறநாடு செந்தமிழில் 12 நாடுகள் ஒரு பாட்டு உண்டு. தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கின்ற 12 நாடுகள். அந்த 12 நாடுகள்லையும் துதா, கோடா, கூண்டு, ஓ, ஒராய், ஆசம் என்று 12 மொழிகள். அந்த 12 மொழிகள் அப்படி சொல்லுகிறேன். எனவே இந்த 12 மொழிகளும் நன்றாக கவனிக்க வேண்டும். தமிழோடு சேர்ந்த மொழிகள், ஒட்டிய மொழிகள். ஆனால் அந்த மொழிகளுடைய கூறுபாடுகள்லாம் அடிப்படை கூறுபாடு தமிழ் மொழிய ஒரு அடிச்சொற்களை பார்க்கலாம். இந்த சொல்லல செந்தமிழ் இயற்கைய சிவனிய நிலத்தோடு சொன்னோம்னா, செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தோடு, செந்தமிழோடு செந்தமிழ் நாட்டோடு சேர்ந்த நாடு.
அது உரை எழுதிய இந்த தொல்காப்பிய பாயம் சொன்ன தொல்காப்பிய பாயல் சூத்திரம் 12வது நாள் பாடியது. அதுல செந்தமிழ் இயற்கை சிவனியத்தை செந்தமிழோடு சார்ந்த நாடுகள் 12 என்று இளம்பூர்ல உரை எழுதினார். அது சார்ந்தது என்று அதுக்கு இன்னும் நச்சினாருக்கு தொல்காப்பிய உரை எழுதி நச்சினாருக்கு என்பவர் அது கொடுந்தல் பேசுகின்ற நாடு செந்தமிழ் மொழியோடு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அந்த உரையாசிரியர் அந்த காலத்துல அவர்கள் உள்ள வேறுபாடு. இது எப்படி இருந்தாலும் இந்த இன்னைக்கு குட்டநாடு குடநாடு என்று மலையாளத்தில் யாரும் இல்லையா இல்லையா அவங்களுக்கு தெரியும். மலையாள பகுதியில் வடக்கு பெங்களூர் இந்த பகுதியெல்லாம் குட்டநாடு குடநாடு வேப்பநாடு என்பதெல்லாம் இருக்கிறது. அதான் அங்க பேசுகிற மொழி அடிப்படை. நீலகிரியில பேசுகின்ற அந்த 12 மொழிகள் வந்து தொடர் பேசுகின்ற மொழி அதிலே உண்டு. இந்த மொழிகள் எவ்வாறு தமிழ் மொழியோடு தொடர்பு இருக்கின்றன என்பதை பேச வேண்டிய கருத்து. இந்த மொழிகள் வட இந்திய மொழியில அதிகமாக பயிற்சி இருக்க முடியாது. டெல்லியிலேருந்து இந்தியிலேருந்து உருது, இந்தி, இந்துஸ்தானி, அசாமி, குஜராத்தி, மராட்டி இந்த வடமொழி மொழிகள் இந்திய மொழிகள் தான். அந்த மொழிகளும் தமிழ் மொழிக்கு நெருக்கமாக இருக்க முடியாது. அந்த மிக நெருக்கமாக இருக்கின்ற மொழிகள் இந்தியத்து தெற்கே இருக்கின்ற நாடுகளில் குறிப்பாக சிறப்பாக தமிழகத்தை ஒட்டி இருக்கின்ற 4 மாநிலம் மிக நெருக்கமாக இருக்கின்றன. கொஞ்சம் அப்பால் போனால் அதனால அந்த வெளிநாடு ஆயிடுச்சு. இலங்கையில தமிழ் தான் முழுக்க முழுக்க இலங்கையை விட்டு இந்தோனேஷியா என்ற அந்த பகுதியிலேயும் இந்த தமிழனுடைய கலாச்சாரம் காணப்படுகின்றன. இப்ப நம்முடைய தலைப்பு அது அல்ல. இந்தியாவில் பேசப்படுகின்ற மொழி தான். அதில் இந்தியாவில் ஒரு பகுதி அசாம் பற்றி பேசுகிறார்கள். இவர் 2 பேரும் தமிழகத்தோடு ஒட்டிய செய்திகளை பேசுகிறார்கள். இவரெல்லாம் பேச வேண்டும் என்று சொல்லி அந்த தலைப்பு பேச அந்த மொழிகளுக்கு தமிழுக்கு என்ன தொடர்பு? இவங்க சொல்லுகிறது 2 பேர் பேச இருக்கிறது தமிழோடு தொடர்பு சொல்ல தமிழை பற்றி தான் பேச போகிறார்கள். அசாமத்தை பேசுகிறவங்க கொஞ்சம் அதிகமான ஆழமான செய்தி சொல்ல முடியுமானா நன்றாக இருக்கும் என்பதை அறிமுகமாக சொல்லி அதோடு எல்லா இந்தியாவில் வழங்குகின்ற 1700 மொழிகள் என்று கணக்கிட மொழியாசிரியர்கள் 1700 என்னும் பல மொழிகள். ஆனால் எல்லா மொழிகளையும் விட உலகத்து மொழி ஆராய்ந்து முடிவு சொல்லப்பட்ட ஒரு செய்தி தமிழ் மொழிக்கு பெற்றிருக்கின்ற இலக்கண வரம்பு மற்ற மொழிகளுக்கு இல்லை. இலக்கண அமைப்பு முறை பெற்று மற்ற மொழிகளுக்கு இல்லை. கடவுளே பாடுகின்ற பாட்டிலேயே கூட இலக்கணத்தை முக்கியப்படுத்துவார். எழுது மறையில் தேரா இறைவன் எல்லில் கண்கள் பொழுது காலந்தோறும் பூசனை விடாத செய்து என்று பாடுகிறார்கள். அப்புறம் கண்ணுதற் பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பன்னுரத்திலிருந்து ஆய்ந்த பசுந்தமிழ் ஏனை மண்ணிட சில இலக்கண வரம்பிலா மொழி போல் எண்ணிடப்பட்ட கண்டா என்னமோ தமிழ் பாடுகிறார். திருவிழார் பணத்தில் பாட்டு கடவுளை பாடுகிற பொழுது கூட கண்ணுதற் பெரும் கடவுளும் கழகமோடு அந்த கழகத்தோட கடவுளே வந்து கழகத்துல சங்கத்துல அமர்ந்து பன்னுரத்திலிருந்து ஆய்ந்த பசுந்தமிழ் பண் இசையோடு கூடிய அந்த பைந்தமிழ் ஆராய்ந்தவர்கள அந்த பழந்தமிழ் என்ன பெற்றிருக்கான் இலக்கண வரம்பு போல் அது போல பரமொழிக்கு இல்லை என்று பாடுகிறார். அப்புறம் மறைமுதல் கிளந்த வாயான் மணிமுடி முடித்த மேனி இறைவதன் பெயரை நாட்டி இலக்கணம் செய்ய பெற்ற அரைகடல் உலகில் பாடி அனைத்து வென்று ஆதியத்தின் திரட்டு இலக்கண மொழி பேர் வணங்கவும் சொல்கிறார். இதுலயும் இறைநார் களப்பொருள் ஒரு அகப்பொருள் ஒரு பொருள் உண்டு. இறைநாராலேயே அகப்பொருள் என்று இலக்கணம் செய்யப்பட்ட இந்த இலக்கணத்தை பெற்ற மொழி தமிழ் மொழி. அங்க முன்னே பேசிய போது இலக்கணம் பெற்ற மொழிகளுக்கு தமிழுக்கு என்னையா வேறு மொழிகள் இல்லை என்பது வழிபாடு. இப்படி எல்லா மொழிகளையும் விட அதிகமாக இலக்கண சிறப்புகளை பெற்றிருக்கிற மொழி தமிழ் மொழி. எந்த ஒரு சிறப்பு ஒரு பக்கம் எந்த பிற மொழிகளோட பேசுகிற போது இலக்கண ஒத்து இருக்குமே அதையும் பற்றி பேசலாம் என்றையும் சொல்லி